السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய கிருபையினால் நாம் இதற்கு முன்னதாக குர்பானியுடைய சிறப்புகளையும் குர்பானுடைய சட்ட திட்டங்களையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தற்பொழுது நாம் குர்பானி பிராணியை பலி குர்பானி கொடுப்பதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் தயாராகி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய பெருமக்களில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நல்கியிருக்கின்றானோ ஒவ்வொருவரும் தயாராகி கொண்டே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய அந்த குர்பானி வணக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் முதன்மையாக ஒரு குர்பானியை நாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ மார்க்கம் சொல்ல தரக்கூடிய பிராணிகளில் அறுக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, உதாரணத்திற்காக நீங்கள் ஒரு ஆடை அறுக்கப் போகின்றீர்கள். குர்பானிக்காக வேண்டி என்ன ஓத வேண்டும்? பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தை இருக்கிறது, நாம் சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சி ஹலாலா ஹராமா என்பதை பிரித்து வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. ஒருவர் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாமல் உச்சரிக்காமல் அறுத்து விட்டால் அந்த இறைச்சி ஹராமாகிவிடும். ஆனால் தான் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பெருமை நாட்களில் நம் இறைச்சியை வாங்கக்கூடிய வேளையில் இஸ்லாமியர்களுடைய கடைகளை தேடுகின்றோம். காரணம் என்ன? அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருப்பார்கள். மாற்றா கடையில அவர்கள் பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் உறுதியாக அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே இந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, இந்த முழக்கம் இருக்கிறது, இது குர்பானி உரிய பிராணியில் மட்டுமல்ல. நீங்கள் ஒரு கோழி இறைச்சி வாங்க போகின்றீர்கள் சொன்னால் அந்த இறைச்சி கோழி அறுக்கப்படக்கூடிய நேரத்திலும் கூட இந்த பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும். ஆக குர்பானியை அறுக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஓத வேண்டிய வார்த்தை என்ன? பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர். மிக பெரியவனான அல்லாஹ்வுடைய பெயரால் அறுக்கின்றேன். அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக. இறைவா, யா அல்லாஹ், இது உன் புறத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்ட ஒரு அருள். இதை உனக்காகவே நிறைவேற்றுகிறேன். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி. என்னிடமிருந்து நீ இதனை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அறுக்க வேண்டும். இப்போ நாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்பதை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதா அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி என்று நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த மின்னி என்ற வார்த்தையை உலமாக்கள் சொல்வார்கள், அறுக்கக்கூடியவர் மற்றவர் அறுக்கிறார். குர்பானியை யார் பலியிடுகிறாரோ அவர் இல்லாமல் இன்னொரு வைத்து அறுத்தால் அந்த மின்னி என்ற இடத்தில் யாருடைய குர்பானி கொடுக்கப்படுகிறோ அவர் பேர் அங்கே உச்சரிக்க வேண்டும். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி பிராணியை அறுக்குரிய வேளையில் அவர்கள் நடந்து கொண்ட அணுகுமுறை என்ன என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகா முறையில் ஹதீஸிலே விவரிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள 2 கருப்பு வெள்ளை செம்மறி ஆட்டு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள். இப்போ நபிகள் நாயகம் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்விரண்டையும் தம் கரத்தால் அறுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அறுக்கக்கூடியதில் நமக்கு காட்டு தரக்கூடிய வழி என்ன? அவர்களாகவே அறுத்தார்கள். இன்று நம்மில் பலர்கள், ஏன் வாலிபர்களும் கூட ஆடை அறுப்பதற்கு, குர்பான் ஆடு அறுப்பதற்கு பயப்படுகிறார்கள். நீங்க அறுத்துருங்க அஜரத்து அப்படின்னு சொல்லி, அல்ல ஆடு அறுக்கக்கூடியவர் உரிக்கக்கூடியவர் சொல்லி நீங்க அறுத்துருங்க. இவர் பயப்படுறார், ஒதுங்கி நிற்கிறார். மாறாக இது ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சொல்லும்போது நாம் அந்த செயலை செய்வது தான் நமக்கு பொருத்தமான நடைமுறையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கரத்தால் அறுத்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் பெயரை பிஸ்மில்லாவை கூறினார்கள், தக்பீரும் சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர் என்றும் சொன்னார்கள்.
மேலும் தமது காலை அதன் பக்கவாட்டில் வைத்து அறுத்தார்கள் என்பதாக அனஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. நண்பர்களே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸிலே அவர்களாகவே அறுத்திருக்கிறார்கள். 2 ஆட்டு கடாக்களை அறுத்திருக்கிறார்கள், கொம்புள்ள ஆட்டு கடாக்கள். நாம் நம்முடைய அந்த பலி பிராணி நாம் எப்படி வாங்க போகிறோம், எப்படி குர்பானை கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை அறுக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபிசாமி விளக்கி காட்டுகின்றார்கள். ஒரு ஆடு அறுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சித்திரவதை நாம் பண்ணக்கூடாது. அதை கட்டி இழுப்பது, அதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள், ஒரு ஆடை அறுக்கும் போது மற்றொரு ஆடை முன்னால் நிப்பாட்டி வச்சு அந்த ஆடு பார்க்கும்போது இந்த ஆடு அறுக்கிறது, கத்திகளை தீட்டுவது, இவையெல்லாம் மார்க்கம் காட்டித்தரக்கூடிய நடைமுறை அல்ல. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அவருடைய செய்தியை ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை கற்று அதனை பேணி வந்து கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எல்லா பொருட்கள் மீதும் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் கட்டாயமாக்கியுள்ளான், கடமையாக்கியுள்ளான். எல்லா பொருள் மீதும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த விஷயத்தை பிறகு கிசாஸ், பழி வாங்குவது, ஒருவர் கொலை செய்து விட்டார், அந்த கொலைக்கு பகரமாக கொலை செய்தவரை பழி வாங்குவது, கொலை செய்வது, இது இஸ்லாமிய அரசாங்கத்தில் இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த சட்ட திட்டங்கள் அங்கே நடைமுறை கொண்டு வரப்படும். இந்த கிசாஸிலும் கூட, அந்த பழி வாங்குதல் முறையிலும் கூட அழகிய முறையை கையாள வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தார்கள். பிறகு பிராணிகளை அறுத்தால் நீங்க அழகிய முறையில் அருங்கள், குர்பானி கொடுக்கும்போது அழகிய முறையில் அருங்கள். நீங்கள் கத்தியை கூர்மையாக்கி கொள்ள வேண்டும். நபிசாமி சொல்லி தரக்கூடிய விஷயம், அறுக்கும்போது கத்தி என்ன செஞ்சுக்கணும், கூர்மையாக்கிக்கணும். அறுப்பதன் மூலம், விரைவாக சீக்கிரம் அறுப்பதன் மூலம் அதற்கு நிம்மதியை கொடுங்கள் என்பதாக நபிசாசம் அவர்களுடைய செய்தி ஷத்தாத் அவங்க அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இன்னொரு ஹதீஸ்ல நபிசாசம் என்ன செய்யறாங்க, ஒருவரை கடந்து போறாங்க, அவர் குர்பானி கொடுக்கறது தயாரா இருக்கிறாரு. அப்படி என்ன செய்யறாருன்னா, அந்த குர்பானி பிராணிக்கு முன்னாடி கத்தியை வச்சு தீட்டிட்டு இருக்காரு. நபிசாசம் என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு, இந்த கத்தி தீட்டுதலை கூர்மையாக்குறது கொஞ்சம் முன்னாடி செஞ்சிருக்க வேண்டாமா, இதற்கு 2 தடவை மரணத்தை கொடுக்கிறீர் என்பதாக நபிசாசம் கடிஞ்சு கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அறுக்கக்கூடிய ஆட்டுக்கு முன்னாடியே கத்தியை தீட்டுவது இருக்கு, இன்னொரு தடவை நீங்க மௌத்தை கொடுக்குற மாதிரி 2 வாடி அறுக்கிற மாதிரி அது கஷ்டம் இருக்கும் இல்லையா என்பதாக நபிசாசம் என்ன செய்யறாங்க, இந்த அளவுக்கு இறக்கப்பட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் அறுக்கக்கூடிய ஒரு ஆடு தானே அறுக்கிறோம், கோழி தானே அறுக்கிறோம், அப்படியே அறுத்து கடைகள்ல என்ன செய்யறாங்க, அப்படி அறுத்து ஒன்னா 10 ஒன்னா ஒரே நேரத்தை அறுத்து போட்டுருவாங்க. இப்படி இல்லை, நபிசா அது விஷயத்திலும் கூட கவனத்தை எடுத்தார்கள் என்பதை நாம் சொல்லும் பொழுது, இதே போன்ற சிறு சிறு விஷயத்தெல்லாம் ஒழுக்கங்களை சொல்லி தருவதற்கு நபிகள் நாயகம் சாசனம் மட்டும்தான் முடியும். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக குர்பானி பிராணியை நாம் கொடுக்கிற நேரத்தில், அறுக்கக்கூடிய நேரத்தில் குர்பானி பிராணி கிப்லா முன்னோக்கி படுக்க வைக்கணும். கிப்லா நோக்கி என்ன செய்யணும், அது அறுக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பிராணியை கிப்லா முன்னோக்கி வைத்து அறுப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஜாபிர் அவங்க அறிவிக்கூடிய ஹதீஸ் அபுதாபி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ குர்பானி பிராணி ஆடு அறுத்துட்டாரு, இறைச்சியை விட்டாரு, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ இந்த இறைச்சியோ இதனுடைய ஏதாவது ஒண்ணு தோலையோ என்ன செய்யறாரு, ஒருத்தர் விற்பனைக்கு செய்தாருன்னு சொன்னா விற்கக்கூடாது. அந்த இறைச்சியே அல்ல அந்த தோல் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் நாம் சாப்பிட வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும், தோலுக்கு என்ன செய்யணும், அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள் இருக்கு, மார்க்கம் சொல்லி தரக்கூடிய நடைமுறை. ஒருவர் விற்று விட்டார்னு சொன்னா அவரு உல்ஹியா குர்பானி கொடுத்தவராக கருதப்பட மாட்டார் என்பதாக அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸை ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ குர்பானி பிராணி விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அதனுடைய இதை கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் எந்த ஒரு பகுதியிலும் செய்வாங்க, அறுக்கக்கூடியவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கூலி என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஆட்டை கூலியாக கொடுக்க மாட்டாங்க, இறைச்சியையோ தோலையோ என்ன செய்ய மாட்டாங்க, கூலியாக கொடுக்க மாட்டாங்க என்பதை நாம ஹதீஸ்ல பாக்குறோம், புகாரி போன்ற ஏதாவது பாக்குறோம். இப்போ குர்பானியை ஒருத்தர் என்ன செய்யணும், நீங்க குர்பானி கொடுப்பதா இருந்தால் குர்பானியை கிப்லா நோக்கி படுக்க வைக்க வேண்டும். அந்த ஆடை கத்தியை முன்னதாக நீங்கள் தீட்டிக் கொள்ள வேண்டும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். நீங்களாக உங்களுடைய கரத்தை கொண்டு அறுப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நபி அவர்கள் அறுத்ததை போன்று
பிறகு பிறகு அந்த இறைச்சியை விற்பனை செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். விற்பனை செய்தால் நம்முடைய குர்பானி கூறாமல் போயிடும். சரிங்க, இறைச்சி இல்லை, அந்த ஆடு உரிக்கக்கூடியவர் இன்னைக்கு பொதுவா ஆடு உரிக்கக்கூடியவங்க 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பைசா குறைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டே செய்யறாரு போகும்போது. அதாவது தோல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்க, நீங்க நான் இது என்ன செய்யுங்க, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு என்ன செய்ய அவருக்கு கூலி ஆகிரும். இது அவருக்கு கொடுக்கலாம், அன்பளிப்பா கொடுக்க வேண்டுமே தவிர சதக்காவாக கொடுக்கலாமே தவிர நாம் நாம் கொடுக்கக்கூடிய தொகைக்கு ஈடாக அந்த பொருள்களையோ கறியையோ அதனுடைய தோலையோ நாம் கொடுப்பது மார்க்கும் தடை செய்த ஒரு விஷயம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த ஈதுல் அல்ஹாவை நல்ல முறையில் நாம் எதிர்கொண்டு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அந்த குர்பானி என்ற வணக்கத்தை சிறப்பான முறையில அந்த பலியை நாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குரிய அந்த வாய்ப்பு நாம் வாழ்வோமாக என்று கூறியவனாக என் உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.